ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாருமே பொங்கல் வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. பொங்கல் வர்றதே அதுக்காக தான். எல்லோரும் ஹாப்பியாக அந்த தமிழர் திருநாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த டைமில் தான் வந்து இந்த நெல், கரும்பு இதெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கு விளைச்சல். அதில் வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தமிழர் திருநாளே கொண்டாடுறோம். சரிங்களா? இன்றைக்கி டே வந்து 4:50க்கு ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பியும் அந்த டைம் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான். எப்போவும் அவன் எழுந்திருக்கிற டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போ எழுந்திரிச்சுவான், பட் தூங்கிட்டே தான் இருப்போம். பெட்டை விட்டு எழுந்திரிக்காமல் இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சு உடனே எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு பொங்கல் கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா வந்துட்டு இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏதாவது காலையில் டிஃபன் சாப்பிடவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி சாப்பாடே லன்ச் டைம் மாதிரி ஆயிடுச்சு. 10 ஆயிடுச்சு. நீங்கள் டிஃபன் சாப்பிட்றது அப்படி சொல்லிட்டு சாப்பாடே சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு பனானா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு வாழைக்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க. முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் கேரட்டு அந்த தேங்காய் பூ அதெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே இந்த கல்யாணம் அந்த மாதிரி போனால் எதிர்பார்க்குற ஒரு பொரியல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பிடிக்கும் முட்டைக்கோஸ் பொரியல். பிடிக்குன்றதுனால அதிகமாக சாப்பிட்றது கிடையாது, பிடிக்கும் அந்த பொரியல். அதுக்கப்புறம் வந்துட்டு பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு கூட்டு. எப்படி சொல்கிறேன்னா, தமிழர் திருநாள் அப்படின்னாவே இந்த பூசணிக்காய்க்கும் பூசணி பூவுக்கும் தான் இங்கே இம்பார்ட்டன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா காலையில் கோலம் போட்டோடனே அந்த பூசணி பூ தான் வைப்போம். அதுக்கப்புறம் எல்லாரோட சமையல்லையுமே கண்டிப்பாக இல்லாட்டாலும் மேக்ஸிமம் சமையலில் ஒரு 90% வந்து பூசணிக்காய் கூட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பிதுக்கு பயிர் குழம்பு, அதாவது மொச்சப்பயிரை ஊற வச்சு பிதுக்கி குழம்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளம் தான். அதுக்கப்புறம் பாயசம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது தான். நீங்களும் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா கரும்பு சாப்பிடுங்க. இந்த பொங்கலில் இருந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சுன்னு தெரியாது. இதுக்கப்புறம் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக ஹாப்பி ஜேர்னியாக தான் இருக்கும் இனிமேல் 2025 பொங்கலுக்கு அப்புறமா எல்லாருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.